இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால் நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் நன்மையினாலும் கிருபையினாலும் தேவன் நம்மை நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் எப்படி இருக்கு? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, சின்ஸ் யூ சர்வ் கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தையில் இந்த வசனம் தொடங்குகிறது. அப்போ நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, அவரை பின்பற்றுகிறதுனாலே நம்ம எப்படி இருக்கணுன்ற வாழும் விதத்தை சொல்லி தருகிறது தான் இந்த வசனம். வாட் டஸ் இட் மீன் டு பி அ கிறிஸ்டியன்? இட் இஸ் லிவிங் எ நியூ லைஃப் ஸ்டைல். ஒரு புதிய வாழ்க்கை முறையை அல்லது நீங்கள் வாழும் விதம் புதிதாக இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் வாழும் விதம் வித்தியாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் கிறிஸ்தவன். அப்போ நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அப்படின்றது அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவுக்கென்று செய்ய வேண்டும், கடவுளுக்கென்று செய்ய வேண்டும். மனிதர்களுக்கென்று செய்யாமல், மனிதர்களுக்காக செய்யாமல் கடவுளுக்காக செய்கிறது தான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, வாழும் விதம். தட்ஸ் த நியூ லைஃப் ஸ்டைல் காட் ஹஸ் கிவன் அஸ். நீங்கள் ஒருவேளை ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலே உங்களுடைய படிப்பு எல்லாம் கடவுளுக்காக நீங்கள் படிக்கணும். மனிதர்களுக்காக படிக்காமல் தேவனுக்காக, கடவுளுக்காக நீங்கள் செய்யணும். டீச்சர்ஸ் சொல்கிறாங்கன்றதுக்காக படிக்கக்கூடாது, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்றதுக்காக படிக்கக்கூடாது, வேறு வழியில் படித்து தான் ஆகணுமே அப்படின்ற காரியத்திற்காக படிக்கக்கூடாது. சின்ஸ் யூ ஆர் அ கிறிஸ்டியன் அண்ட் யூ சர்வ் கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனாலே நீங்கள் படிக்கிற காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கென்று, தேவனுக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் படிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அப்படி செய்கிறது தான் நம்மளுக்கு தகும். நீங்கள் ஒரு வேலை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய வேலையை உங்களுடைய முதலாளிகளுக்காக, உங்களுடைய எஜமான்களுக்காக நீங்கள் செய்யாமல், அவர்கள் நிமித்தமாக வேலை செய்யாமல், கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே நீங்கள் கடவுளுக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறீர்கள், அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ தேவனுக்கென்று செய்கிற எந்த வேலையும் நம்முடைய மனப்பூர்வமாக நாம் செய்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். மனிதர்களுக்கென்று செய்யும் பொழுது முழு மனதோடு சில நேரத்தில் செய்ய மாட்டோம். ஆனால் எல்லாமே கடவுளுக்காக செய்கிறோம் அப்படின்ற பொழுது நம்முடைய முழு மனதோடு செய்வோம், பூரணத்தோடு, பரிபூர்ணத்தோடு செய்வோம். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா, கிளையண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை பண்ணக்கூடாது. உங்களிடத்தில் வருகிற கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யணும், ஆண்டவருக்கென்று செய்யணும். மனிதர்களுக்கென்று செய்யும் பொழுது நம்ம சமமாக செய்ய மாட்டோம், ஏற்றத்தாழ்வுகள் அங்கே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்கென்று செய்யும் பொழுது எல்லோருக்கும் நிறைவாக செய்ய முடியும், பரிபூர்ணமாக செய்ய முடியும், மன மகிழ்ச்சியுடன் செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் சமைக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, சமையல் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சமைக்கிறோன்ற காரியம் இல்லாமல் இது கடவுளுக்காக செய்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம செய்யும் பொழுது உண்மையாலுமே நீங்கள் செய்கிற ஆகாரம் எல்லாம் ஆசீர்வாதமாக, ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும், சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும், கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாக இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்கென்று செய்யுங்கள், மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கடவுளுக்கென்று செய்கிறது தான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. அப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான உயர்வை அடையும், நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை அடையும், நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமே உயர்த்தப்படும். ஸோ வாட் எவர் யூ டூ இட் ஃபார் காட், பிகாஸ் யூ சர்வ் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் வில் பி சர்வ் டு அதர்ஸ். நீங்கள் வாழும் விதம் அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கிறதுனாலே மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கடவுளுக்கென்று செய்கிறது தான் கிறிஸ்தவம். ஸோ இன்றைக்கும் அந்த கிறிஸ்துவை சேவிக்கிற நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று, கடவுளுக்கென்று செய்யுங்கள். மனிதர்களுக்கு முன்பதாக செய்கிறோம் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு கடவுளுக்கு முன்பதாக செய்கிறோம் அப்படின்னு செய்யும் பொழுது உங்களுடைய எல்லா நிலையிலும் தேவனுடைய கரம் இருந்து, தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்து, அப்படி தயவு இருந்து உங்களை வழிநடத்தி செல்லும். இன்றைக்கும் கர்த்தருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் பெருகும்படிக்கு தேவன் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.